ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ். குழந்தைங்க எல்லாமே வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியாது. இந்த டீ கடை ஸ்நாக்ஸாக நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அவங்க டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு சேட் பண்ணும்போது இதே குழப்பம் தான். ஐயோ எனக்கு முடியல, டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க அப்படின்னும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஒரு வாரத்துக்கு அப்படியே வச்சுட்டா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா. மைதா மாவு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். சீனி 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஏலக்காய் 5-6, முட்டை 1, ரவா 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு, நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். இதுக்கு போக மீதி என்னெல்லாம் தேவை அப்படின்னா பால் அல்லது தண்ணி நம்ம பிசைஞ்சு வைக்கிறதுக்காக. வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஒவ்வொன்றா புரியும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான பதத்தில் வரும். இப்போது 1/2 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு சீனி, அந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும். இதோட ஒரு 5-6 ஏலக்காய் போட்டு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருவோம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எந்த பிராண்டாக மைதா மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கோதுமை மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் மைதா மாவில் தான் சுவை கொடுக்கும். இது மைதா மாவு, அதோட சிட்டிகை உப்பு, பேக்கிங் சோடா, அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சீனியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முட்டை, அதையும் நம்ம சேர்த்துக்கணும். பால் இதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் இதில் ஊற்றுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம சீனி, இந்த பால், நெய் இதெல்லாம் சேர்க்கும்போது கையில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். கையை வச்சு பிசைஞ்சாதான் உங்களுக்கு பதம் கரெக்டாக வரும். கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் தேவைக்கு மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் அல்லது தண்ணீர் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சீனியோட கலவை மெல்ட் ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே கையில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 மணி நேரம் கட்டாயமாக ஊற வச்சுடுங்க. ஊற வச்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக, இப்போது குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் சைஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். அளவில் தான் வேணும் அப்படின்னா இந்த ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துங்க, அல்லது சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸ் நல்லா கரெக்டாக இருக்கும். இதில் நம்ம ஷேப்லாம் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் வட்டமாக, ரொம்ப வட்டமாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓரளவு மீடியமாக ஒரே அளவு சைஸாக நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் நல்ல எண்ணெய் சூடாகணும். அந்த பொரிக்கஞ்சட்டியில் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் இதை நம்ம போடுறோம். இப்போ ஒரு கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்ணெய் நல்ல முழுகக்கூடிய அளவுக்கு ஒரு 6-7 உருண்டைகள் நம்ம இதில் போடலாம். நம்ம பொரிக்கும் போது தான் ரொம்ப கவனமாக பொரிக்கணும். அதாவது அடுப்பை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நம்ம பொரிக்க போகிறோம். அப்படி பொரிச்சா தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும். அதனால் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. இப்போ பாருங்கள், நம்ம எந்த ஒரு கிராக்கும் போடல, அதுவே தன்னால் வெடித்து வரும். இதுதான் நம்ம கேக்கோட ஸ்பெஷலே. இது ரொம்ப வாசனையாகவும் அதே நேரத்தில் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாகவும் இருக்கும். 1, 2, 3 சாப்பிட்டாலே வயிறு கம்முன்னு ஆகிடும். அந்த ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகும்போதே நல்லா வெடித்து வரும். அடுப்பை நல்லா ஸ்லோவாகவே வச்சிங்க. அப்போ தான் வெடித்த பகுதி உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேக ஆரம்பிக்கும். அப்படியே லைட்டாக திருப்பி விடுங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து எண்ணெய் வடிகட்டியில் வச்சிட்டோம்னா போதும். ஆனதுக்கப்புறம் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது காலையில் டீயோட சாப்பிடும்போதோ அல்லது ஈவினிங் டைமில் டீயோட சாப்பிடும்போது 2 சாப்பிட்டாலே போதும், நல்ல வயிறு கம்முன்னு ஆகிடும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனையும் பக்கத்துலேயே இருக்கிற ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.